மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். பாத்தியா, நீ என்ன பைத்தியம்ங்கற. ஆனா இப்ப கூட உன் மேல எனக்கு கோவமே வரல. நீ என்கிட்ட கோவப்படுற மாதிரி நடிக்கிறேன்னு தான் தோணுது. ஐயோ கடவுளே, ஏன் என்ன போட்டு இப்படி கொல்ற? உனக்கு என்னதான் வேணும்? இத்தனை நாளா உன் கூட ஒரு ஃப்ரெண்டா டிராவல் பண்ண. இப்போ அதையும் தாண்டி அடுத்த வருஷனுக்கு போகணும்னு தோணுது. அடுத்த வருஷனா? வாழ்நாள் முழுக்க உன் கையை பிடிச்சுக்கிட்டு நடக்கணும்னு தோணுது. Please wait. அவ்வளவுதானா? இல்ல இன்னும் வேற ஏதாச்சும் இருக்கா? இருக்கு. அடுத்த 2 வார்த்தை மட்டும் நீ சொன்ன அவ்வளவுதான். ஏய் விடியா. I love you. விடியா. Yes. என்ன இப்படி பாக்குற? இது ஓகே தானே? என் ஃபீலிங்ஸ் எல்லாம் கரெக்டா சொன்னனா? நடிப்புமா, நடிப்பு. ஆமா, எனக்கு ஒரு ஆள் இருக்கு. ஏய், இன்னைக்கு என் ஆளுக்கு பர்த்டே. இன்னைக்கு போய் நான் என் ஆள் கிட்ட என் லவ்வ ப்ரப்போஸ் பண்ண போறேன். என்ன மேடம், என் ஆக்டிங் ஓகேவா? அப்படியே நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண மாதிரி நம்பிட்டல்ல? ஆனா இப்ப நான் ஐ லவ் யூ சொன்னது உனக்கு இல்ல. இது ஜஸ்ட் ஒரு ட்ரையல், ஒரு ரிஹர்சல், ஒரு ஒத்திகை. என் ஃபீலிங்ஸை என் ஆளு கிட்ட போய் இப்ப நான் சொல்ல போறேன். என்ன, இந்த ஃப்ளோ ஓகே தானே? இந்த கண்டென்ட், இந்த ஸ்கிரிப்ட், இந்த டயலாக் டெலிவரி அப்படியே என் மனசோட ஆழத்துல இருந்து சொன்னேன். இந்த லவ் ப்ரொபோசல் ஓகே தானே? என் ஆளு ஓகே சொல்லிடுவாள்ல? என் காதலை ஏத்துக்குவாள்ல? ஐயோ, என்ன பார்வை இது! இப்படி முறைச்சு பார்த்து இந்த காஃபி ஷாப்பையே எரிச்சிடாதீங்க மேடம். யோவா, உனக்கு இனிமே மரியாதையே கிடையாது. நீ ஓ லவருக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு நான் தான் உனக்கு கிடைச்சனா? வீட்ல இருக்கிற கட்டில் கிட்ட, ஏதாவது ஒரு ஸ்டாச்சு கிட்ட, இல்ல ஏதாவது ஒரு முட்டு சந்தில போயிட்டு வண்டி வண்டியா நீ உன் ஃபீலிங்ஸ சொல்ல வேண்டியதானே? மெனக்கட்டு எனக்கு போன் போட்டு என்ன வர வச்சு கலாய்க்கிறியா? ஏன் இதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. எனக்கு சினிமால சான்ஸ் வாங்கி தரேன் நீ ப்ராமிஸ் பண்ணிருக்க. ஐயோ, நான் நல்லா நடிக்கிறேன்னு டெஸ்ட் பண்ண தானே என்ன உன் ஃப்ரெண்டோட அக்காக்கு மாப்பிள்ளையா நடிக்க ஊருக்கு கூட்டிட்டு போனேன். அது என் தலை எழுத்து. அங்க நான் எப்படி நடிச்சேன்னு நீ எனக்கு சரியாவே சர்டிபிகேட் கொடுக்கல. அதே மாதிரி ஏதோ ஒரு பேருக்கு உப்புச்சப்பு இல்லாம பாராட்டின. எனக்கு அதுல திருப்தி இல்ல. அதனாலதான் நான் இப்போ உன் முன்னால நடிச்சு என் டேலண்ட காட்டினேன். உன் முகத்தை பார்த்தா நீ ஏன் இம்ப்ரெஸ் ஆயிட்ட மாதிரி தான் இருக்குது. அப்ப நான் தேறிட்டேனா? எல்லாம் ஓகே ஆயிடுமா? சொல்லு. காஃபி ஆறிடுச்சு. டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஹலோ, எது சொல்லாம போற? சத்யா, ஏய் சத்யா நில்லு. ஹலோ ஹலோ, எதுவுமே சொல்லாம போற? சாரி, போயிட்டு வரேன். ஹலோ, இதான் மேனஸா? ஒரு ஆல் தி பெஸ்ட் ஆச்சு சொல்லி இருக்கலாம்ல. நான் யார் கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண இத ஒரு நல்ல சகுனமா எடுத்துப்பேன்ல. சொல்லி தொலைறேன். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்ஸ்.
உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு சத்யா. ஆனா ஏதோ ஒண்ணு உன்னை தடுக்குது. அதுதான் என்னன்னு புரியல. சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்.